ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம 6th நியூ புக்கில் இயல் 1ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஒரு 150+ கொஷின்ஸ் லைன் பை லைனாக பார்த்துட்டோம். இது 6th நியூ புக் தமிழ். இயல் 2ல் ஒரு 100+ லைன் பை லைன் கொஷின் இருக்குது. அதாவது சிலபஸ் வைஸும் படிச்சுட்டு நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ புக்கும் ஓல்டு புக்கும் நம்ம கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதில் படிக்க நேரம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் இந்த வீடியோவில் இருக்கிற கொஷினாவது நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னென்னு சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ வாங்க முதல் வினா பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இயல் 2ல் சிலப்பதிகாரன்ற செய்யுளிலிருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். முதல் வினா, சிலப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர். சிலப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள் அவர்கள். சிலப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மழையின் பயனையும் பற்றி பாராட்டும் நூல் சிலப்பதிகாரம். அதாவது நிலவு ப்ளஸ் கதிரவன் ரெண்டுத்தையும் பற்றி சொல்கிற நூல். இப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலவு, கதிரவன், மழை, இதை மூணுத்தையும் பற்றி சொல்கிற நூல் சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் கொஷின், 4வது கொஷின். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இதுவும் சிலப்பதிகாரம். இதுவும் சிலப்பதிகாரம். 6th to 12th வரைக்கும் இருக்கிற புக்கு லைன் பை லைன் கொஷின் வேணும்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தென் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க, ப்ரைஸ் டீட்டெயில். நீங்கள் பிடிஎஃபாக கூட கெட் பண்ணி படிச்சுக்கலாம். கொங்கு அலர்தார் சென்னி என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் இளங்கோவடிகள். அதாவது சிலப்பதிகாரம் தான் இந்த பாடலும். கொங்கு அலர்தார் சென்னி என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் இளங்கோவடிகள். காவிரி நாடான் திகிரிபோல் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் இளங்கோவடிகள். காவிரி நாடான் திகிரிபோல் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம். நாமநீர் வேலி உலகிற்கு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். நாமநீர் வேலி உலகிற்கு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். அடுத்து 9வது வினா. திங்கள் என்பதன் பொருள் என்ன? நிலவு. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். இது சிலபஸ்லேயே இருக்குது நமக்கு சொல்லும் பொருளும். திங்கள் என்பதன் பொருள் நிலவு. கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். அலர் என்பதன் பொருள் மலர்தல். திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். பொற்கோட்டு என்பதன் பொருள் பொன்மயமான சிகரத்தில். பொற்கோட்டு என்பதன் பொருள் பொன்மயமான சிகரத்தில். மேரு என்பதன் பொருள் இமயமலை. மேரு என்பதன் பொருள் இமயமலை. நாமநீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல். நாமநீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல். அலி என்பதன் பொருள் கருணை. அலி என்பதன் பொருள் கருணை. தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு அருள் செய்யும் மன்னன் சோழ மன்னன். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு அருள் செய்யும் மன்னன் சோழ மன்னன். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று கூறுவது சிலப்பதிகார பதிகம். இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று கூறுவது சிலப்பதிகார பதிகம். இளங்கோவடிகளுடைய காலம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் அவர்களின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரம் டேஸ் காப்பியங்களில் ஒன்று, ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. சிலப்பதிகாரம் டேஸ் காப்பியங்களில் ஒன்று, ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. தமிழின் முதல் காப்பியம் என்பது சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் கொஷின், 25வது கொஷின். சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் போற்றப்படுகிறது? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது
சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் வந்து சிலப்பதிகாரம். திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் வந்து சிலப்பதிகாரம். கழுத்தில் சூடுவது மாலை, அதாவது அதுதான் வந்து தார்னு சொல்கிறாங்க. கழுத்தில் சூடுவது மாலை, தார். கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன? ஞாயிறு. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்மை, வெண்கொடை எப்படி பிரித்து எழுதுவீங்க? இதுவும் சிலபஸில் கவர் ஆகுது. வெண்மை ப்ளஸ் கொடை, வெண்மை ப்ளஸ் கொடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் ப்ளஸ் கோட்டு. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் ப்ளஸ் கோட்டு. கொங்கு ப்ளஸ் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். கொங்கு ப்ளஸ் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். அடுத்து அவன் ப்ளஸ் அலிப்போல் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது அவன் அலிப்போல். இன் ப்ளஸ் என்னவா மாறும்? நாவா மாறும். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் வந்து புணர்ச்சி விதிகள் நீங்கள் நன்றாக படிச்சிருக்கணும். அடுத்து காணி நிலம். காணி நிலம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். காணி நிலம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்கின்றவர் பாரதியார். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்கிறவர் வந்து பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு பாடியவர் பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் அவர்கள். முத்துச்சுடர் போல நிலாவொளி முன்பு வரவேணும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் பாரதியார். முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வரவேணும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் பாரதியார். சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தன்றல் வரவேணும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் காணி நிலம். சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தன்றல் வரவேணும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் காணி நிலம். காணி என்பதன் பொருள் நில அளவை குறிக்கும் சொல். காணி என்பதன் பொருள் நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகைகளின் அடுக்குகள். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகைகளின் அடுக்குகள். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் அவர்கள். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் அவர்கள். பாரதியார் அவர்களின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். பாரதியார் அவர்களின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர் பாரதியார். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர் பாரதியார். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் பாரதியார். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் பாரதியார். தன் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார் அவர்கள். தன் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாரதியார். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாரதியார். பாரதியார் இயற்றியுள்ள நூல்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாரதியார் இயற்றியுள்ள நூல்களில் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. காணி நிலம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருக்கு. காணி நிலம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. கிணறு என்பதை குறிக்கும் சொல் வந்து கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகைகளின் அடுக்குகள். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகைகளின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நன்மை பிளஸ் மாடங்கள். நன்மை பிளஸ் மாடங்கள். நெக்ஸ்ட், நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நிலத்தின் பிளஸ் இடையே. நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நிலத்தின் பிளஸ் இடையே. முத்து பிளஸ் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். முத்து பிளஸ் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். நிலா பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. நிலா பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. முத்துச்சுடர் போல நிலா ஒளி வீசணும். ஓகேங்களா? தூய நிறத்தில் இருக்குது மாடங்கள்.
சித்தம் மகிழ்ந்திட என்ன வேணும்னு கேட்குறாரு பாரதியார்? தென்றல் வேணும்னு கேட்குறார். முத்துச்சுடர் போல நிலாவொளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். சிறகின் ஓசை. பறவைகள் கண்டம் விட்டு டேஸ் பறக்கின்றன. கண்டம். பறவைகள் கண்டம் விட்டு டேஸ் பறக்கின்றன. கண்டம். பறவைகள் இடம்பெயர்தலை டேஸ் என்பர். வலசை போதல். பறவைகள் இடம்பெயர்தலை டேஸ் என்பர். வலசை போதல். பெரும்பாலும் டேஷ் பறவைகள் வலசை போகின்றன. நீர்வாழ் பறவைகள். பெரும்பாலும் என்ன பறவைகள் வலசை போகின்றன? நீர்வாழ் பறவைகள். அந்த நீர்வாழ் பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காரணத்துக்காக இடம்பெயருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகிய காரணங்களால் தான் பறவைகள் வந்து இடம்பெயர்கின்றன. பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயருது? அதாவது என்னென்ன ரீசனுக்காக இடம்பெயருதுன்னு பார்த்தாச்சு. அந்த எதை பேஸ் பண்ணி வந்து கரெக்டாக ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். பொதுவாக பறவைகள் எங்கிருந்து எங்கு வலசை செல்கின்றன? வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும். வடக்கு டு தெற்கு, மேற்கு டு கிழக்கு, இந்த திசையில் தான் வந்து வலசை போகின்றன. பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் டேஸ் போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் டேஸ் போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும்னா, இறைக்காகவும் இன்னொன்று ஓய்வு எடுக்கிறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா தரையிறங்கும். வலசை போகும்போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். தலையில் வந்து சிறகு முளைக்கிறது, அப்புறம் இறகுகளோட நிறம் மாறுது, உடலில் கற்றையாக முடி வளருது, தலையில் சிறகு வளருது, இறகுகளின் நிறம் வந்து சேஞ்ச் ஆகிறது, உடலில் வந்து அதிகமாக முடி வளருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வலசை போகும்போது நடக்கும். இதெல்லாம் வந்து கூற்று காரணத்தில் கேட்குவாங்க. சத்திமுத்த புலவர் ஏறத்தாழ டேஸ் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். 1500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். சத்திமுத்த புலவர் ஏறத்தாழ டேஸ் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். 1500 ஆண்டுகளுக்கு முன். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடும் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள பாடலை இயற்றியவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடும் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள பாடலை இயற்றியவர் சத்திமுத்த புலவர். டேஸிலிருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் டேஸிலிருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில். வெளிநாட்டு பறவைகளுக்கு புகழிடமாக திகழ்வது வந்து தமிழ்நாடு. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகழிடமாக திகழ்வது தமிழ்நாடு. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் வந்து சிட்டுக்குருவி. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி உருவத்தில் வந்து சிறியதாக இருக்கும். சிட்டுக்குருவி உருவத்தில் வந்து சிறியதாக இருக்கும். சிட்டுக்குருவியின் நிறம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பழுப்பு நிறம். சிட்டுக்குருவியோட நிறம் வந்து பழுப்பு நிறம். ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி டேஸ் நிறத்தில் இருக்கும், கருப்பு நிறத்தில். ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும். ஆண் சிட்டுக்குருவியின் உடல் பகுதி டேஸ் நிறத்தில் இருக்கும், அடர் பழுப்பு நிறம். ஆண் சிட்டுக்குருவியின் உடல் பகுதி அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் சிட்டுக்குருவின் உடல் முழுவதும் வந்து எப்படி இருக்கும்னா மங்கிய பழுப்பு நிறமாக இருக்கும். ஆண் சிட்டுக்குருவிக்கும் பெண் சிட்டுக்குருவிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது சிட்டுக்குருவி. கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது சிட்டுக்குருவி. கூடுகட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் பறவை வந்து சிட்டுக்குருவி. கூடுகட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் பறவை வந்து சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி கூடுகட்டிய பின்பு டேஸ் முட்டைகள் வரை இடும். 3 முதல் 6. சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடை காக்கும்? 14 நாட்கள். சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடை காக்கும்? 14 நாட்கள். சிட்டுக்குருவி அடை காத்த பின்பு எத்தனையாவது நாளில் குஞ்சுகள் வெளிவரும் அப்படின்னா 15வது நாளில். 15வது நாளில். டேஸ் பகுதிகள் தவிர மனிதன் வாழும் எல்லா இடங்களிலும் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. துருவ பகுதியை தவிர மற்ற எல்லா பகுதிகளும் சிட்டுக்குருவி இருக்கு. டேஸ் முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இந்தியா முழுவதுமே நம்ம சிட்டுக்குருவியை காணலாம். சிட்டுக்குருவிகள் இமயமலை தொடரில் டேஸ் மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன. 4000 மீட்டர் உயரத்தில் கூட சிட்டுக்குருவிகள் உயிர் வாழ்கின்றன. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா 10 to 13 இயர்ஸ், 10லிருந்து 13 வருடங்கள்.
விரைவாக செல்பவனை டேஸ் என்று கூறுகிறோம். சிட்டாய் பறந்து விட்டான். சிட்டாய் பறந்து விட்டான். விரைவாக செல்பவனை நம்ம என்ன சொல்லுவோம்? சிட்டாய் பறந்து விட்டான். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் வந்து பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாது என்று கூறியவர் வந்து பார்த்திங்கன்னா பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலீம் அவர்கள். பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் தான் வந்து டாக்டர் சலீம் அலி. இவரை வந்து பறவை மனிதர்னு கூட சொல்லுவாங்க. பறவையியல் ஆய்வாளர் என்று அழைக்கப்படுபவர் சலீம் அலி அவர்கள். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை வந்து கப்பல் பறவை. கப்பல் பறவை. கப்பல் பறவை தரை இறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும்னா 400 கிலோமீட்டர் வரை. கப்பல் பறவை தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். கப்பல் பறவை எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? கப்பல் கூழைக்குடா கடற்கொள்ளை பறவை. கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டவர் சலீம் அலி அவர்கள். தம் வாழ்நாள் முழுவதும் பறவையை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டவர் சலீம் அலி அவர்கள். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி அவர்கள். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி அவர்கள். பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியவர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பெயர் வச்சிருக்காருனா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை வந்து ஆர்டிகாலா. எவ்வளோ தூரம் பயணம் செய்யும்னா 22,000 கிலோமீட்டர் வரை. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை வந்து ஆர்டிகாலா. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 22,000 கிலோமீட்டர். ஆர்டிகாலா பயணம் செய்யும் தொலைவு 22,000 கிலோமீட்டர். பறவைகள் பற்றிய படிப்பின் பெயர் ஆர்னித்தாலஜி. பறவைகள் பற்றிய படிப்பின் பெயர் ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் தட்பம் ப்ளஸ் வெப்பம். தட்பம் ப்ளஸ் வெப்பம். வேதி உரங்கள் எனும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் வேதி ப்ளஸ் உரங்கள். வேதி ப்ளஸ் உரங்கள். நெக்ஸ்ட்டு தரை ப்ளஸ் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். தரை ப்ளஸ் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். வழி ப்ளஸ் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். வழி ப்ளஸ் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை தான் நம்ம ஆர்டிகாலான்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர். பறவைகள் வலசை போவதை பற்றிய பாடிய புலவர் வந்து பார்த்திங்கன்னா சத்தி முத்த புலவர். இது வந்து புக் பேக்கில் இருக்கும். புக் பேக்கில் இருக்கிற கொஷினும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். பறவைகள் இடம் பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர்னா வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. பறவைகள் வலசை போவதற்கான காரணம் உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டோம். மரங்களை வளர்த்து டேஸ் காப்போம். டேஸ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்ப்போம். வலசை பறவைகள் வருகை தமிழகத்தில் மிகுந்துள்ளது. தற்போதைய சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை வந்து குறைந்துள்ளது. பறவைகள் வலசை போகிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது. அடுத்து கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு வந்து 1954 வந்து கெட் பண்ணியிருக்காங்க. 1954. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தாச்சு. இயல் 2 ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஆல்ரெடி இயல் 1 ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு அந்த புக்கு ஃபுல்லாக படிக்கிறணும் கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க இல்லைங்களா, புதுசாக படிக்கிறவங்க. அவங்க இது போல் வந்து லைன் பை லைன் கொஷின் வந்து நல்லா 1க்கு 2 டைம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணி மைண்டில் ஏற்றிங்க. அதுக்கப்புறம் புக்கில் போய் ரீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் புக்கு இல்லைன்னா இந்த கொஷின் மாத்திரமாவது படிச்சுக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வீடியோ கீழே ஹை பாயிண்ட்ஸ் வரும். கண்டிப்பாக ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. தென் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தென் வந்து ஜிஎஸ்சில் உங்களுக்கு எந்த டாபிக் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஜிஎஸ்க்கும் அடுத்து வீடியோ கொடுக்க போகிறோம். மேக்ஸுக்கும் அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜிஎஸ்சில் வந்து பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 6, யூனிட் 4 அது போல் ஒவ்வொன்றும் இருக்குது இல்லைங்களா. அதில் நீங்கள் எந்த டாபிக் வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை சொல்லுங்கள். அதுலேருந்து நம்ம லைன் பை லைன் கொஷின் கொடுக்கலாம். ஓகேங்களா. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.